அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பலரும் அறியாத மிக மிக பழமை வாய்ந்த தேவார பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலத்தை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த திருக்கோவில்ல பல அதிசயங்கள் கொட்டி கிடக்குது. அது என்னென்ன அதிசயம் அப்படின்றத கோவிலுக்குள்ள போய் பார்க்கலாம். கோவிலுடைய வாசல்லையே நந்தியம் பெருமானும் விநாயக பெருமானும் நம்மளை வரவேற்கிற விதமா இங்கேயே எழுந்தருளி இருக்கிறாங்க. அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு கோவிலுக்குள்ள போகலாம் வாங்க. கோவிலுக்குள்ள போகும்போதே ஒரு இன்னிசை காதுகளுக்கு விருந்தா அமையுது. அந்த இசையை நீங்களும் கேளுங்க. வாங்க இப்போ கோவிலுக்குள்ள போலாம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற இந்த திருக்கோவிலுடைய பெயர் அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்பாள் சமேத பால்வண்ணநாதர் திருக்கோவில். வெளியே இருந்து ராஜகோபுரத்தை முழுமையா தரிசிக்க முடியல, ஏன்னா மரக்கிளைகள் அதை மறைச்சிட்டு இருந்தது. ஆனா கோவிலுக்குள்ள வந்தவுடனே ராஜகோபுரத்தை நம்ம முழுமையா தரிசிக்க முடியுது. இங்க ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே சூரியனும் சந்திரனும் இருக்காங்க. இப்ப சூரிய பகவானை நம்ம இப்ப தரிசிக்கிறோம். பக்கத்திலேயே சந்திர பகவானும் இருக்கிறாரு. மூலவரான பால்வண்ணநாதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி மேலே வேதநாயகி அம்பாள் சமேத பால்வண்ணநாதரோடு தேவார மூவரும் அருணகிரிநாதரும் நமக்கு தரிசனம் வழங்குகிறார்கள். தேவார மூவரோடு அருணகிரிநாதர் ஏன் இங்க இருக்கிறார் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அருணகிரிநாதர் இங்க இருக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருணகிரிநாதரும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து சிவபெருமானை வழிபட்டு இருக்கிறார். சரி, இந்த திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய திருக்கழிப்பாலை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத நடராஜ பெருமான் திருக்கோவில்ல இருந்து ஒரு ஆட்டோ பேசுனீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம். சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இந்த கோவில் இருக்கு. இப்போ நம்ம பால்வண்ணநாதருடைய சன்னதிக்கு வந்திருக்கோம். சன்னதியுடைய இரு புறமும் துவார பாலகர்கள் ரொம்பவே கம்பீரமா நிக்கிறாங்க. அதே போல பால்வண்ணநாதருடைய சன்னதியோடைய நுழைவாயில்ல அவருடைய தங்கையான மகாலட்சுமி வீற்றிருக்கிறாங்க. இந்த கதவுகளுக்கு பின்தான் அருள்மிகு ஸ்ரீ பால்வண்ணநாதர் இருக்கிறார். பால்வண்ணநாதருடைய புகைப்படம் எனக்கு இணையதளத்துல கிடைச்சது. அந்த புகைப்படம் வாயிலாக பால்வண்ணநாதரை தரிசிப்போம் வாங்க. இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் ரூபமாகவும் லிங்க ஸ்வரூபமாகவும் நமக்கு காட்சி வழங்குகிறார். சிவபெருமான ரூபமா தரிசிக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே குறைவுதான். காஞ்சிபுரத்திலையும் சிவபெருமான ரூபமா தரிசிக்கலாம். ஆனா அங்க சிவபெருமான் அமர்ந்த திருக்கோலத்துல இருப்பாரு. ஆனா இந்த திருத்தலத்துல மட்டுமே சிவபெருமான் நின்ற திருக்கோலத்துல நமக்கு காட்சி வழங்குகிறார். அது மட்டுமின்றி கபில முனிவரால் வெண்ணிற மண்ணால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்க திருமேனி உடைய பெருமான். அடுத்ததா இப்ப அம்பாளுடைய சன்னதியை நோக்கி நம்ம இப்ப செல்லலாம். இதுதான் அம்பாளுடைய சன்னதி. அம்பாளுடைய பெயர் அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன். அம்மனோட சன்னதி மேலேயே வேதநாயகி அம்மனை இப்போ நம்ம தரிசிக்கிறோம். அதே போல இணையதளத்தில் அம்மனுடைய புகைப்படம் எனக்கு கிடைச்சது. புகைப்படம் வாயிலாக அம்பாளை தரிசிப்போம் வாங்க. இவங்க தான் அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன். இத்திருக்கோவிலில் அம்பாள் அனைத்து வேதங்களுக்கும் தலைவியாக திகழ்கிறார். இப்போ கோவிலை சுற்றி உள்ள சன்னதிகள் மற்றும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அதிசயங்களை நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது சிவபூதகணங்கள் அனைத்திற்கும் அதிபதியான கணபதியை தரிசிக்கிறோம். கோவிலை சுற்றி பல்வேறு சிற்பங்கள் ரொம்பவே அழகா நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிங்கம், யாழி போன்ற விலங்குகளுடைய ரூபத்தை ரொம்பவே தத்ரூபமாய் கோவிலை சுற்றி இங்க அமைச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சிற்பமும் ரொம்பவே தத்ரூபமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள ரொம்பவே ஆச்சரியத்துல உரைய வைக்கக்கூடிய ஒரு சிற்பம் இதுதான். ரொம்பவே சின்ன ஒரு சிற்பம் தான், ஆனா எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியா அதை வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதே போல இந்த பக்கமும் ஒரு சிற்பம் இருக்கு. இது சிவபெருமான் தான். இவருடைய பெயர் கஜ சம்ஹார மூர்த்தி. எவ்வளவு அழகா நேர்த்தியா இதை வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. சின்ன சிற்பமா இருந்தாலும் ரொம்பவே நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. இங்க ஒரு சிற்ப வேலைப்பாடு நீங்க பார்க்கலாம். ஒரு யாழி மேல ஒரு வீரர் அமர்ந்திருக்கிறது போல ஒரு சிற்ப வேலைப்பாடு இங்க இருக்கு. இதே போல கோவிலை சுற்றி பல்வேறு சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்பவே அற்புதமா அதை நேர்த்தியா கலைநயம் மிக்கதா அவங்க வடிவமைச்சிருக்கிறது நம்மள வியப்புல ஆழ்த்துது. இந்த யாழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட தும்பிக்கை எவ்வளவு அழகா நேர்த்தியா வடிவமைச்சிருக்காங்க. கோவில் கட்டப்பட்ட அந்த காலத்துல எந்த ஒரு நவீன இயந்திரமும்
இருந்திருக்காது. ஆனா அந்த சமயத்திலேயே இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு அழகா சின்ன சின்ன சிற்பங்களா இருந்தாலும் அதோடைய தத்ரூபமான உருவத்தை கொண்டு வந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம்தான். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சிற்பத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிற்பத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இது யாருடைய சிற்பம், இது என்ன சிற்பம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சிற்பம் யாருடைய சிற்பம், இது என்ன சிற்பம் அப்படின்றத பார்க்கலாம். இது ராஜேந்திர சோழ மன்னனுக்கு சிவபெருமான் முடிசூட்டக்கூடிய ஒரு சிற்பம். இதே சிற்பத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம். இதுதான் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுக்கு சிவபெருமான் முடிசூட்டக்கூடிய ஒரு சிற்பம். இது ரொம்பவே பெரிய சிற்பமா இருக்கு. இந்த சிற்பத்துடைய ஒரு மினியேச்சர் தான் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிற்பம். பாருங்க, நான் இப்ப கை வைக்கிற அளவுக்கு தான் இந்த சிற்பத்துடைய அளவு இருக்கு. அவ்வளவு சின்ன சிற்பத்தை ஒரு சிற்பி எப்படி செதுக்கி இருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரொம்பவே துல்லியமாவும் ரொம்பவே பொறுமையாவும் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு அற்புதமான சிற்பத்தை படைக்க முடியும். அடுத்ததா இந்த கோவில்ல அருள் பாலித்து வரக்கூடிய தட்சணாமூர்த்தியை தான் நாம இப்ப தரிசிக்க போறோம். கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியான தட்சணாமூர்த்தி இத்திருக்கோவிலில் மிக அற்புதமாக தரிசனம் வழங்குகிறார். தட்சணாமூர்த்தியின் சீடர்களான சனகாதி முனிவர்கள் 4 தட்சணாமூர்த்தி அருகேயே அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களையும் நீங்க தரிசிக்கலாம். அடுத்ததா கோவிலுடைய கோபுரத்துல மகாவிஷ்ணு இருக்கிறாரு. அவரை நம்ம இப்ப பாக்குறோம். அப்படியே இங்க பார்த்தோம்னா லிங்கோத்பவர் நமக்கு காட்சி தருகிறார். லிங்கோத்பவர் கிட்ட இந்த விஷயத்தை பலரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. சிவபெருமானுடைய உச்சந்தலையை காண சென்ற பிரம்மாவும் சிவபெருமானுடைய அடியை காண வராக ரூபத்தில் சென்ற மகாவிஷ்ணுவையும் நீங்க பார்க்கலாம். அடியும் முடியும் காண முடியாத அண்ணாமலையே இந்த லிங்கோத்பவர் தான். அடுத்ததா பிரம்மாவும் இந்த திருக்கோவில்ல இருக்கிறாரு. மும்மூர்த்திகள்ல படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவை நாம இப்ப தரிசிக்கிறோம். அடுத்ததாக மகிஷாசுரனை வதம் செய்த ஆதிசக்தியான துர்கை அம்மனை தரிசனம் செய்கிறோம். துர்கை அம்மனுடைய சன்னதி பக்கத்துல நிறைய பேர் விளக்கேத்தி அந்த இடத்தையே அசுத்தம் செஞ்சிருக்கீங்க. எங்க பார்த்தாலும் எண்ணெய் பசையா இருக்கு. நம்மளுடைய கோயிலை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும். இங்க நீங்க விளக்கேத்துறதுனால விளக்குல இருக்க எண்ணெய் எல்லாம் ஒழுகி இந்த இடத்தையே அசுத்தம் செய்யுது. விளக்கேத்துறதுக்குன்னு இருக்கிற இடத்துல விளக்கேத்துங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயும் திரியும் வாங்கி கோவிலுக்கு கொடுங்க. கர்ப்பகிரகத்துல துர்கை அம்மனுக்காக ஏற்றக்கூடிய விளக்குக்காக உங்களுடைய எண்ணெயையும் திரியும் உபயோகப்படுத்திப்பாங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா கோவிலை சுற்றி இன்னும் சில சன்னதிகள்லாம் இருக்கு. அந்த சன்னதிகள்ல அருள் பாலித்து வரக்கூடிய தெய்வங்களை நாம இப்ப பாக்குறோம். அப்படியே சமய குறவர்களை நாம இப்ப தரிசிக்கிறோம். அவங்க பக்கத்துல பெரிய புராணம் தந்தருளிய சேக்கிழாரையும் நாம இப்ப தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் சிதம்பரம் நடராஜ திருக்கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்குன்னு முன்னாடியே சொல்லி இருந்தேன். இது ரொம்பவே மிக தொன்மை வாய்ந்த ஒரு கோவில். அதுவும் தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். ஆனா இந்த கோவிலுக்கு பக்தர்களுடைய வருகை அப்படின்றது ரொம்பவே குறைவா இருக்கு. எப்படி சிதம்பரம் நடராஜரோ, எப்படி திருவண்ணாமலை அண்ணாமலையாரோ, அதே போலதான் இந்த திருக்கோவில் பால்வண்ணநாதரும். அவர்களும் தேவார பாடல் பெற்ற சிவபெருமான் தான். இவரும் தேவார பாடல் பெற்ற சிவபெருமான் தான். எல்லாரும் எப்பவுமே ஒரு பிரபலமான ஒரு கோவிலுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டத்துல நின்று சிவபெருமான் தரிசனம் செய்றீங்க. ஆனா கூட்டமே இல்லாம மிக எளிமையா சிவபெருமான் தரிசனம் தர இங்க காத்துட்டு இருக்காரு. கண்ணுக்கு எட்டிய வரை பசுமை நிறைந்த விவசாய பூமிக்கு நடுவே கபில முனிவரால் வெண்ணிற மண்ணால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தேவார பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பால்வண்ணநாதரை தரிசிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்பு அழைப்பு விடுக்கிறேன். கோவிலை சுற்றி வந்ததுக்கு அப்புறமா இங்க ஒரு பிரம்மா சிலையை பார்த்தேன். சிலை கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருந்ததுனால கொஞ்சம் ஓரமா வச்சிருந்தாங்க. என்னதான் சிதலம் அடைஞ்சிருந்தாலும் பிரம்மாவுடைய சிலை மிக மிக அற்புதமா இருந்தது. இந்த வீடியோவில் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய திருக்கழிப்பாலை அருள்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ பால்வண்ணநாதர் திருக்கோவிலை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல வர இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.